2 துறவிங்க ஒரு காட்டு பாதை வழியா நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு ஆத்த கடக்க வேண்டிய சூழ்நிலை. அப்போ அந்த ஆத்தாங்கரையில ஒரு பெண் தனியா நின்னுட்டு இருந்திருக்கா. இந்த துறவிங்கள பார்த்ததும் ஓடி வந்து, அதுல ஒரு பெரியவர் இருந்திருக்காரு. அந்த துறவிகிட்ட, "ஐயா, நான் இந்த ஆத்த கடக்கணும். எனக்கு உதவி செய்றீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கா. "சரிம்மா, நான் உதவி செய்றேன்" அப்படின்னு இந்த பெரியவர் அந்த பெண்ண வந்து தன்னோட தோள்ல சுமந்துக்கிட்டு, அந்த ஆத்த கடந்து இறக்கி விட்டுருக்காரு. இத பார்த்துட்டு இருந்த அந்த வயதுல சிறிய இளமையான துறவி இருக்காரு இல்லையா? அவருக்கு ரொம்ப கோவம். ஒரு கட்டத்துல அந்த பெரியவர்கிட்ட, "ஐயா, நம்ம வந்து துறவிங்க. நம்ம பெண்கள தீண்டவே கூடாதுல்ல. அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி வந்து ஒரு பெண்ண தோள்ல தொட்டு தூக்கி தோள்ல சுமந்துட்டு வந்து இறக்கி விடுறீங்க? இது தப்பு இல்லையா? எனக்கு புரியல" அப்படின்னு கேட்டிருக்காரு. உடனே அதுக்கு அந்த பெரியவர், "நான் அந்த பெண்ண எப்பயோ இறக்கி விட்டுட்டேன். நீ இன்னுமா உன் மனசுல சுமந்துட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. இதுல இருந்த அந்த ஆழமான கருத்து, அந்த துறவிய தன்னோட செயல எண்ணி வெட்கப்பட வச்சிருச்சு. அப்புறம் என்ன வாய மூடிக்கிட்டு பேசாம நடக்க ஆரம்பிச்சுட்டாரு. நாமளும் நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா, நம்ம லைஃப்ல என்னைக்கோ ஒரு நாள் ஏதோ ஒரு துரதிர்ஷ்டமான சம்பவம் நடந்திருக்கலாம். இல்ல நம்மள யாரோ சரியா புரிஞ்சுக்காம நம்ம கூட சண்டை போட்டுருக்கலாம். இல்ல நம்மள ஏதோ தகாத வார்த்தை சொல்லி யாரோ ஒருத்தர் திட்டியிருக்கலாம். இந்த மாரி நெறைய விஷயங்கள் ஏதோ நடந்திருக்கலாம். அந்த சம்பவம் என்னமோ ஏதோ 1 நாளோ, 2 நாளோ நடந்திருக்கலாம். ஆனா நம்ம மனசுக்குள்ள அது ஆயிரக்கணக்கான தடவ தேஞ்சு போன ரெக்கார்டு மாரி திருப்பி, திருப்பி, திருப்பி ஓட்டிட்டு இருப்போம். இல்லையா? இத செய்யாத ஆளே இருக்க முடியாது. ஆனா, இப்படி நம்ம யோசிக்கிறது மூலமா, நம்ப இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, எனக்கு திருப்பி திருப்பி சண்டை போடுறவங்களையே அனுப்பு. எனக்கு திருப்பி திருப்பி அந்த துரதிர்ஷ்டவசமான சம்பவம் நடக்கணும். எனக்கு திருப்பி திருப்பி என்ன தப்பா புரிஞ்சுக்கிறவங்களே அனுப்பு. இந்த மாரி நம்ம சொல்றதுக்கு சமம். அதாவது இந்த மாரி வேண்டுறதுக்கு சமம். நம்ம என்ன நிறைய நினைச்சுட்டே இருக்கோமோ, எதுல நம்மளோட ஃபோக்கஸ் அதிகமா இருக்கோ, அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நமக்கு நடக்கும். நல்லவைகள நினைச்சிட்டு இருந்தா, நல்லவைகளும், தேவையில்லாத விஷயங்கள நினைச்சிட்டு இருந்தா, தேவையில்லாதவையும் நெறைய நடக்கும். அப்போ இப்படி சொல்றீங்களே, நம்ம வந்து நல்லத நினைச்சிட்டு இருந்தாலும் நமக்கு நெறைய சேலஞ்சஸும், கெட்டதும் நடக்குதே, அது எப்படி அப்படின்னா, கண்டிப்பா நடக்கும். வாழ்க்கை எத நம்ம நம்ம பாதையில தூக்கி போடுங்கிறது நமக்கு என்னைக்குமே தெரியாது. ஆனா, நல்ல சிந்தனைகள் மூலமா என்ன சோதனை நமக்கு வந்தாலும், அதுல அதுலேருந்து வெளியில வந்து அப்படி நிப்போம் பார்த்தீங்களா? அந்த ஸ்ட்ரென்த், அந்த இன்னர் ஸ்ட்ரென்த், அந்த மனோ தைரியம், அந்த உறுதி நமக்கு வந்துரும். அதுக்கு தான் எண்ணத்த சுத்தமா வச்சுக்கணுங்கிறது. திஸ் இஸ் கிருஷ்ணபிரியா.